தமிழ்நாட்டு அரசியலில் முந்தப்போவது யார் என்று கேட்டால் தாவேகாவின் வாக்கு நிரூபிக்கப்படவில்லை. அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிருவான் யாரே எது எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. எங்கள் தலைவர் போகிற இடங்களிலெல்லாம் பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே. கட்டுக்கடங்காத கூட்டம். அது என்னமோ மெய்யான இருக்கிறானுங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. 2026 தேர்தலில் முந்தப்போவது நாங்கள் தான், முந்தி இருப்பதும் நாங்கள் தான். அதேதான் சார். 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். சிஎம் ஆகணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நல்ல வேலை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி அதிமுக பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா அவங்க களத்திலேயே இல்லை. அவ்வளவு பெரிய காமெடி இல்ல இது. நீங்க என்னைக்கு பிஜேபிக்கு கூட கூட்டணி வச்சு கொண்டீர்களோ, கண்ணாடி சார் அது, அப்பொழுதே நீங்கள் பாடையில் பயணம் செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். இந்த மடக்கு ஊதி சின்னத்தை வைத்திருக்கிற தாவேகா தமிழ்லங்க. ஆமா, என்ன அண்ணா ஒத்து அண்ணன் இல்லன்னு சொல்ல முடியாது. திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லணுமா? எதுக்கு சொல்லுங்களேன். மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. தேர்தல் என்பது கும்பல் கூடுவதும் குதூகலிப்பதும் அல்ல. அதுல பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது. என்ன வேணும்? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ. ஏய், என்ன 2 தடவை கேட்டதுக்கு டென்ஷன் ஆவற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை. திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல விளக்கேத்த சொல்லி ஹைகோர்ட்டும் சொல்லிருச்சு, டிவிஷன் பெஞ்சும் சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த விதத்துல ஜட்ஜஸ அவமானப்படுத்துறதெல்லாம் ரொம்ப தவறான ஒன்று. யார சொல்றான்? இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. கடவுளை விமர்சிக்க, பல பேர் மரியாதையாக நினைக்கிற பல விஷயங்களை விமர்சிக்க ஐயா ஈவேராவுக்கு உரிமை உண்டு என்றால், ஈவேராவை விமர்சிக்க எங்களுக்கு உரிமை இல்லையா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. தமிழை பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொன்ன மொழி கேட்டுக்கிட்டு நீங்க சொரண கேட்டு இருப்பீங்கன்னா நீங்க இருங்க, நாங்க இருக்கணும், நாங்க கேட்போம். அமைதி 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 எல்லாம் சாந்தமா இருங்க. தமிழை பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொன்ன மொழி கேட்டுக்கிட்டு நீங்க சொரண கேட்டு இருப்பீங்கன்னா நீங்க இருங்க. எங்கள் தந்தை பெரியாரை ஒருவன் அவமரியாதையாக பேசியிருக்கிறான். அட மானங்கட்டங்க ஒக்காளா ஓடி. நாங்க கேட்போங்க, நாங்க கேட்போம். இருக்கு. அவனை கூட்டு போய் உள்ள போடுங்க. நானே லாடம் கட்டுறேன். போடா உள்ள போடா. போடு. பாவி உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. போப்பா தம்பி. இந்த மாதிரி நிறைய படம் நாங்க பாத்துட்டோம். நீ போப்பா, நீ போப்பா. நீ போப்பா. என்ன செருப்பு வாங்கிட்டு கூட்டு வந்தியா? பாத்துட்டோம். நீ போப்பா, நீ போப்பா. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி அமைதி. எல்லாம் மீறி போறீங்களா? ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரலாம் தெரியும்டா. அட பரதேசி, நீ ஏன்டா குறுக்க வந்த? நீ போப்பா. ஓ, அடிச்சேப்டைலா. பாத்துட்டோம். நீ போப்பா, நீ போப்பா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா
கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? போடு. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி கர்ம கர்மா போடா, இந்த வழி அந்த போடா. தந்தை பெரியார் அவர்கள் குறித்து ஒரு கருத்து சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்டா அந்த புக்குல இருக்கு இந்த புக்கு இருக்கு, உங்களால ஆதாரத்தை கொடுக்க முடியுதா? ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. தமிழை படிச்சாக்கா அது பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லை அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னது. அதற்கான ஆதாரங்களோட பெரியார் அப்படி சொல்லலை. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் ஒருவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். அந்த புலவர் சொல்லியதை மேற்கோள் காமிச்சு பெரியார் அவர்கள் பேசியிருக்கிறார். ஏங்க இங்க ஒரு ஆமை உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. நீங்க பேசும்போது நீங்க பேசும் சீதர் நீங்க பேசும்போது அவங்க குரல் கொடுத்தாங்க. தனிமை நீங்க பெரியார பேசுறது தனிமனித தாக்குதல் தான். தந்தை பெரியார் குறித்து பேசுறது தனிமனித தாக்குதல். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இந்த மாதிரி சீமான் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் பேசினாரு, அதனாலதான் நாங்க பெரியார் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம சில கேள்விகளை முன் வச்சோம். சரிப்பா, அப்ப இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற சங்கராச்சாரியார் எங்க போனாலுமே நீஷ பாஷை தான் தமிழ் மொழின்னு பேசியிருக்காப்லையே. அப்ப நாங்க சங்கராச்சாரியாரை எதிர்க்கிறோம், சங்கராச்சாரியர் இருக்கிற காஞ்சி மடத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், காஞ்சி சங்கராச்சாரியர் மடத்தை நாங்கள் முற்றுகையிடுகிறோம், காஞ்சியில் நாங்கள் மேடை போட்டு எங்களது தமிழ் மொழியை நீஷ பாஷை என்று சொன்ன, அதாவது காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன சங்கராச்சாரியருக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம்னு ஏன் பண்ணி ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேங்கிற? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன்? பெரியார் வந்து உங்க வீட்டுல இருக்க பிரச்சனையை தீர்க்க போறது இல்லை. இன்னைக்கு பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கேட்டுருங்க. உங்களை பொறுத்தவரை நீங்க வந்து நான் இங்க அமைதியா இருங்க ஐயா. என்னங்க என்னடி நொன்னாங்க? இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. அதாவது எங்க ரத்தம் தான், எந்த ரத்தம்? பார்ப்பன ரத்தம் தான் சீமான் உடம்புல ஓடுதுன்னு சொன்னவர் குருமூர்த்தி அவர்கள், RSS சேர்ந்த குருமூர்த்தி அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள். அது குறித்து ஏதாவது நீங்க பேசுறீங்களா? ஒருத்தன் பேசுறாங்க, என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது உங்க ஈவேர கற்றுக் கொடுத்த பண்பாடாடா, நாகரிகமாடா? உனக்கு என்னடா மரியாதை? இந்த பார்ப்பன கடப்பாறையை தூக்கிக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்யறவங்க நீங்க வந்து தந்தை பெரியார் குறித்து பேசுறதா தகுதி இருக்கா? எங்க மச்சான் சீமான் அவன் எங்க இருக்கிறான்னு அவனுக்கே தெரியாம போய் அவனை விலங்கு போட்டு அவனை கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்றதுங்க தமிழ்நாடு பிழைக்கும். வேற என்ன பண்ண முடியும்? பைத்தியம் முத்தி போச்சுன்னா. பெண்களை பத்தி பேசுறதுக்கு சீமானுக்கோ நாம் தமிழருக்கோ ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். ஒண்ணு கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா கேடு கெட்டவன். அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு, விசில் அடிச்சு கழுத்துறீங்க, மூடுங்கடா. பெரியாரை எதிர்க்கக்கூடிய, பெரியார் சிந்தனைக்கு முற்றிலும் விரோதமான பாஜகவோ அல்லது இன்றைக்கு பெரியாரை கடுமையாக எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்படும். ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட் காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போறோம். சரி வண்டியில. நீங்க சொன்ன மாதிரி தானே பெரியாரும், எப்படி அவரும் தானே ஒரு மாற்று சிந்தனை வச்சு ஒரே திரும்பி பார்க்க வச்சாரு. அவர் மட்டும் விமர்சிக்கிறீங்க. ஏதாவது ஒரு மாற்று சிந்தனை எனக்கு சொல்லுங்க. யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். பெரியாருடைய அப்பா திருச்சியில ஒரு கோயில்ல, அந்த கோயில்ல இருக்கிற குருமார்கள், அந்த ஐயர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும் அப்படின்னு உயிரில் அந்த எழுதி வச்சுட்டு போயிட்டார் இறுதி ஆவணத்துல. அவங்க சாப்பாடு போடலைன்னு ஒரு வழக்கு பெரியார் மேல போட்டாங்க. இவர் பெரிய ஐயா கேட்கும்போது, நீதிபதி நீங்க என்ன சாப்பாடு போடலையா, உயிரில் இருக்கிற மாதிரி நீங்க ஏன் போடலன்னு. நான் போட்டேங்க, நான் போட்டேன், அவங்க சாப்பிடல. ஏன் சாப்பிடல அவங்களே கேளுங்க. அவர் தாழ்த்தப்பட்டவரை வச்சு சமைச்சு போடுறாருங்க, நாங்க எப்படிங்க சாப்பிடுறோங்க? எங்க அப்பாங்க சோறு போடணும் தான் சொல்லியிருக்காரு, ஒழியங்க யாரை வச்சு சமைச்சு போடணும்ல சொல்லலாங்க. அந்த நீதிபதி இந்த வழக்கை நிராகரிக்கிறேன், போங்க. ஏதாவது ஒரு மாற்று சிந்தனை எனக்கு சொல்லுங்க. என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வில்ல ராமசாமி தான். என் பேரை கேட்டு கால் நடுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா
மண்டையில மட்டும் அடிச்சிடாத குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.